அதாவது ஆண்டவருக்கே சவால் விடுற மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டார். என்னன்னா, வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். பூமியில நடக்குமான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, வானத்துல ஆண்டவர் மதகுகளை உண்டாக்குனாலும் இது நடக்குமா, இந்த வேர்டை நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இது நடக்குமா, இது சாத்தியமா, நீங்க பூமியில இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் சவால் விடாம தேவனுக்கும் சவால் விட்டு சில விஷயங்களை நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆண்டவரே நீங்க இப்படி செஞ்சா கூட அது நடக்குமா, நீங்க இதை திறந்தா கூட நடக்குமா, நீங்க இப்படி கொடுத்தா கூட நடக்குமா. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, தேவனே சொன்னாலும் இந்த மனுஷன் எல்லாம் திருந்த மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம இது தேவனுக்கு வைக்கிற சவால் இல்லையா? தேவனே கடவுளே சொன்னாலும் இந்த மனுஷங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாட்கள்ல விசாரிக்கிறத நீங்க காண போறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷங்களை விசாரிக்கிறத நீங்க காண போறீங்க. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அற்புதத்தை செய்வார்னு இப்பவாவது நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வானத்திலே மதகுகளை கர்த்தர் உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஒருவேளை இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கே மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம், உங்களால எல்லாம் கூடும் ஆண்டவரே, உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல ஆண்டவரே, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனே உம்மால எல்லாம் கூடும்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சிடலாமா? ஒருவேளை நெகட்டிவா நம்ம பேசியிருந்தாலும் இன்னைக்கு வாய் திறந்து சொல்லுவோம், இயேசுவே உம்மால கூடும்னு சொல்லிடுங்களேன். ஆமென். இது முடியுமான்னு சொன்ன வாயெல்லாம் அந்த வேலையில கர்த்தரை உயர்த்தட்டும். இயேசுவால கூடும்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இது நடக்காது அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். அவங்க சொன்னாங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ராணுவத்தின் இறைச்சல்களை, அதாவது சத்தத்தை புறப்பட பண்ணி, ஆண்டவர் வானத்தை திறந்து அவரோட வல்லமை எல்லாம் காண்பிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. லைட்டா ஒரு சவுண்டை மட்டும் கேட்க வச்சு என்ன செஞ்சாரு, அந்த சீரிய ராணுவத்தை அந்த இடத்துல இருந்து துரத்துனாருன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வானத்தை திறந்து ஆண்டவர் இந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி செஞ்சு நினைக்கிறோம். லேசா அவர் ஒரு சவுண்டை கேட்க வச்சு அந்த சீரிய ராணுவத்தையே அங்கிருந்து என்ன செய்தாரா, துரத்தினார். அந்த சீரிய ராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்ற காரியம் என்னன்னா, இஸ்ரவேலி ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தி கொண்டான்னு சொல்லி அவங்க நினைக்கிற அளவுக்கு ராணுவங்களின் சத்தத்தை, அவர்களுக்கு விரோதமான ஒரு இறைச்சலை அவங்க கேட்கும்படியாக தேவன் செய்தார். நீங்க நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்கு தேவனுக்கு ஒரு சத்தம் போதும். அவரோட சத்தம் வனாந்தரங்களை அதிர செய்யும். அவருடைய சத்தம் அற்புதங்களை செய்யும். உங்கள் பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உங்களால துரத்த முடியாத சீரிய ராணுவங்களை, உங்களை பயமுறுத்தி உங்களுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி இருக்கிற சத்ருவின் வல்லமைகளை துரத்துவதற்கு தேவனுக்கு ஒரு சத்தம் போதும். நீங்க சொல்லுங்களேன், எனக்காய் அவருடைய சத்தம் போதும், அவரோட ஒரு சவுண்டு போதும், அவர் ரிலீஸ் பண்ற ஒரு சத்தம் போதும், என் வாழ்க்கையை அது மாற்றி அமைக்கும். ஆமென். வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இது நடக்குமான்னு கேள்வி கேட்கிற தேவ ஜனங்கள் நம்மை நோக்கி தான் கர்த்தர் சொல்றார், ஒரு சவுண்டு போதும். உன் லைஃபையே சேஞ்ச் பண்றதுக்கு, உன் சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்றதுக்கு, உன்னுடைய காலநிலைகளை மாற்றுவதற்கு ஒரு சத்தம் போதும். ஆண்டவர் அந்த சத்தத்தை அந்த நாட்கள்ல தொனிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்காய் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு சவுண்டை நீங்க இந்த வாரத்துல நீங்க கேட்க போறீங்க. உங்க காரியங்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு வாய்ஸ் நீங்க காண போறீங்க. ஒரு வாய்ஸ், அந்த பவர் நிறைஞ்ச ஒரு வாய்ஸ் தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. அந்த வாய்ஸை கர்த்தர் ரிலீஸ் பண்றத இந்த வாரத்துல நீங்க காண போறீங்க. எவ்வளவு பேர் நீங்க பிலீவ் பண்றீங்க? பிலீவ் பண்றவங்க சொல்லுங்க, எனக்காய் ஒரு சத்தத்தை கர்த்தர் முழங்க செய்கிறார். இந்த குஷ்டரோகிகள் ஒரு கூடாரத்துல நல்லா சாப்பிட்டு புசிச்சு எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த கூடாரத்துக்குள்ள போய் என்ன செய்யறாங்க, திரும்பியும் அவங்க என்ன செய்யறாங்க, புசித்து குடிக்கிறாங்க. 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பவும் வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஒரு கூடாரமா போய் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எடுக்கும் போதுதான் ஒண்ணு தெரியுது, இத்தனையும் நம்ம எடுக்க முடியாது, அப்படி வச்சிருக்காரு கர்த்தர். இந்த குஷ்டரோகிகளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பட்டணத்துக்குள்ளேயும் போக முடியாது, வெளியவும் போக முடியாது, அப்படிதான் நம்மளுடைய நிலைமை இருக்குன்னு நினைச்சவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகிங்க ஒரு கூடாரமா போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி,
ஒருவரை கொஞ்சம் நீங்க இந்த சூழ்நிலை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கூடாரத்துக்குள்ள போய் நல்லா சாப்பிடுறாங்க, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, உடனே அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாங்க, திரும்பி ஓடி வராங்க, இந்த கூடாரத்துக்குள்ள வராங்க, நம்ம சாப்பிடுறாங்க, எடுத்து வைக்கிறாங்க, எடுத்துட்டு கொண்டு போறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க, திரும்பி அடுத்த கூடாரத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த வயிறு போதாது, இத்தனையும் சாப்பிட நம்மளால முடியுமா, இத்தனையும் எடுத்து வைக்க நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க அதை யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம செய்யறது நியாயம் இல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இது நமக்கு மட்டும் சந்தோஷமான நாள் அல்ல, நமக்கு மட்டும் ஆசீர்வாதமான ஒரு நாள் அல்ல, நம் தேசத்தை கர்த்தர் சந்திக்கிற நாள். ஹல்லேலூயா. நம் தேசத்தை, நம் குடும்பத்தை, நம் ஜனங்களை சந்திக்கிற நாள். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் நற்செய்தி அறிவிக்கிற நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் நற்செய்தியை அறிவிக்கிற நாட்கள். நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்கிற நாட்கள் கிடையாது, ஒதுக்கி வைக்கப்பட்ட நிந்திக்கப்பட்ட நம்மை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நாட்கள் கிடையாது. நம் மூலமாக தேவன் தேசத்தை, ஜனங்களை ஆசீர்வதிக்கிற நாளுக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் மூலமாக, என்னை கொண்டு ஆமென் தேசத்தை, பட்டணங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஊர்லயே நம்ம சபிக்கப்பட்டவங்களை போல ஒரு தோற்றமுடையவர்களா இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க தான் நற்செய்தியை அறிவிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு குடும்பத்திலேயே பிறந்தவங்களுக்கு நடுவுலயே நீங்க சாபமா இருக்கிறது போல இன்னைக்கு சூழ்நிலையில இருக்கீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி போடுகிறார். தன்னோட வார்த்தை மூலமா உங்க மேல அவர் டிக்ளேர் பண்ற தன்னோட வேர்ட் மூலமா உங்களுடைய சூழ்நிலையை இன்னைக்கு மாற்றி போடுகிறார். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஹல்லேலூயா. உங்களை மட்டும் இதுவரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறத நீங்க பார்த்து இருக்கலாம். இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், இந்த கூடாரத்துல, அந்த கூடாரத்துல, எடு வெள்ளிய பொண்ணு தான் அந்த பேங்க்ல சேர்த்து தான், இங்க சேர்த்து, அங்க சேர்த்து. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நீ நற்செய்தி அறிவிக்க போறீங்க. எல்லாரும் நன்மையா இருக்கிறதுக்கு என்னென்ன ஊழியத்தை செய்யணுமோ, என்னென்ன காரியங்களை செய்யணுமோ, கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறத நீங்க காண போறீங்க. அவர் உங்களின் தேவனா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, உங்கள் மூலமா அநேகருக்கு அவர் தேவனா இருக்கிறத நீங்க காண்பீங்க. தேசத்துக்கான நற்செய்தியை தான் நீங்க இன்னைக்கு சுமந்து கொண்டிருக்கீங்க. நீங்க புசித்து கொண்டிருக்கிற நன்மை தேசத்துக்கான நற்செய்தியா இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரா? உங்க தேவையை சந்திச்சிருக்கிறாரா? இது உங்களுக்கான குட் நியூஸ் மட்டும் இல்ல, உங்க மூலமா கர்த்தர் தேசங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க காண போறீங்க. இதே போலதான் சாரிபாத் விதவை வீட்டுல அந்த மரண ஓலம் கேட்கப்படும் நினைச்சிட்டு இருக்க சூழ்நிலையில கர்த்தர் சாரிபாத் வீட்டை, அந்த விதவையின் வீட்டை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? சாரிபாத் விதவை வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்களுக்கு உணவை கர்த்தர் கொடுக்கிறார். அவங்க சாப்பிடும் போது பாருங்க, அவங்கள மட்டும் இல்ல, அவங்க வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா. ஹல்லேலூயா. வீட்டாருக்கெல்லாம் நிறைவா இவங்க மூலமாய் கர்த்தர் உணவை கொடுத்தாராமா. பேதுருடைய படகை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது பேதுருவை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, பேதுருடைய நண்பர்களையும் அவர் என்ன செய்யறாரா? அவர் ஆசீர்வதிக்கிறாரா. நீங்க பிலீவ் பண்றீங்களா? இன்னைக்கு நீங்க ரிசீவ் பண்ற எந்த பிளெஸிங்கா இருந்தாலும் அது உங்களுக்கானது மாத்திரம் இல்ல, உங்களோடு கூட உங்க வீட்டார் அனுபவிப்பாங்க, உங்களோடு கூட தேசத்துல இருக்க ஜனங்கள் அனுபவிப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென். என் மேல் தேவன் வைத்திருக்கிற தரிசனம் இதுவே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு குஷ்டரோகம் பிடிச்ச வாழ்க்கையை போல இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனா இனிமேல் இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை நற்செய்தியை அறிவிக்கும்படியாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன், நான் நற்செய்தி அறிவிக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். இது எப்படி நடக்கும்? வானத்தின் மதகுகளை திறந்தால் இது நடக்குமா? நேற்றைய நாள்ல கூட நம்ம ஒரு வார்த்தையை தியானிச்சோம். இந்த வனாந்திரத்துல எங்கிருந்து அப்பத்தை கொண்டு வருவாங்க? யார் கொண்டு வருவாங்க? இது நடக்குமா? வனாந்திரத்துல பிரயாணப்பட்ட போய் இத்தனை ஜனங்களுக்கு அப்பத்தை நம்ம வாங்கிட்டு வர முடியுமா? இதை யார் செய்வாங்க? நம்ம எந்தாவது விஷயத்த முடியுமா, நடக்குமா, யார் செய்வாங்க அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டினோட நிறுத்துறோம்னா, அந்த இடத்துல ஆன்சரை ஃபில் பண்ணணும்னா அது ஜீசஸ் மாத்திரம் தான். ஆமென். அவர் செய்கிறத நீங்க காண்பீங்க, அவர் செய்கிற அற்புதத்தை நீங்க காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, எனக்காக ஒரு சத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு முழங்க பண்ணுகிறார், எனக்காக ஒரு சத்தத்தை கர்த்தர் முழங்க பண்ணுகிறார். ஆமென். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆரம்பத்துல வாசிச்சோம், ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணும்போது அந்த மனுஷன் சொல்றத பாக்குறோம். இந்த விஷயம் எப்படி நடக்கும்? வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இந்த விஷயம் நடக்க முடியுமா?
நீ அதை பார்ப்ப, ஆனா நீ அதை சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லி அந்த அந்த மனுஷனுக்கு சொல்லப்பட்டதை நம்ம பாக்குறோம். நாமே எதிர்த்து நிக்கிறதுனாலதான் சில நன்மைகளை கண்ணில் காண்றோம், ஆனா இன்னுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு பக்கம் நம்புறோம்னு சொல்றோம், ஒரு பக்கம் விசுவாசிக்கிறோம் சொல்றோம், ஆனா வாயை திறந்து இது எப்படி நடக்கும்னு நம்ம சொல்றோம். மனசுல இது நடக்க சான்ஸ் இருக்கான்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவ்வளவு நெகட்டிவான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இன்னைக்கு தங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நெகட்டிவான சூழ்நிலையே வராது என்பது அல்ல, எதிர்மறையான சூழ்நிலைகள் வராது என்பதல்ல. எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு நடுவிலையும் அவரோட வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதை மேற்கொண்டு நடக்கதான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, ரட்சித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலையே வராதா? எதிர்மறையான சூழ்நிலையே வாழ்க்கையில வராதா? எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு நடுவில தான் தன்னோட தேவன் யார் என்பதை இந்த வேதத்தில் எத்தனையோ ஜனங்கள் நிரூபித்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களோட லைஃப் ஒரு எதிர்மறையான ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையா இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்களா? அநேகர் பார்க்கும்போது உங்ககிட்ட குவெஸ்டின் கேட்கிற மாதிரி உங்க சூழ்நிலை இருக்கா? ஏன் எனக்கு இந்த காரியம் நேரிட்டதுன்னு சொல்லிட்டே நீங்க நிக்காதீங்க. ஏன்னா எதிர்மறையான சூழ்நிலைக்கு நடுவுல தான் அவரோட வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்ன்றதை இந்த உலகம் உங்ககிட்ட பார்க்கும். ஹல்லேலூயா. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸும் நெகட்டிவா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்க எல்லா காரியங்களும் நெகட்டிவா இருக்கலாம், ஆனா கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதற்கு நடுவில் உங்கள் தேவன் யார் என்பதை உங்க ஜனங்கள் காண்பாங்க, உங்களை சுற்றி இருக்க வீட்டார் காண்பாங்க, உங்க தேசத்தில் இருக்கிறவங்க காண்பாங்க. இந்த மனுஷனுக்கு தன்னோட இருதயத்துல இடம் கொடுக்க முடியல, ஆண்டவர் இதை செய்ய முடியுமான்னு கேட்டுட்டு இந்த மனுஷன் நிற்கிறார். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தவங்களா இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம வாய் திறந்து சொல்லுவோம், தேவனாலே எல்லாம் கூடும். அவர் அற்புதம் செய்ய போறாரு, அவர் அதிசயம் செய்ய போறார். அதை அனுபவிக்க வேண்டாமா? அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டாமா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் அனுபவிக்கிறத பார்த்து நம்ம ஓரமா நின்னா போதுமா? நம்மளும் அதை அனுபவிக்கணும் இல்லையா? எந்த வாயில நெகட்டிவா பேசுறீங்களோ அதே வாய் திறந்து நீங்க சொல்லுங்க, நான் நம்புறேன் ஏசப்பா, நீங்க அதிசயம் செய்வீங்க, நீங்க அற்புதம் செய்வீங்க. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. என் மேலே நீங்க வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீங்க நிச்சயம் செய்வீங்க ஏசப்பா, நீங்க நிச்சயம் செய்வீங்க ஏசப்பா. நான் அனுபவிப்பேன், உங்க நன்மையை நான் அனுபவிப்பேன். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் அனுபவிப்பேன். ரட்சண்யத்தை என் கண்கள் காணும், ரட்சண்யத்தை என் கண்கள் காணும். எனக்காய் நீர் வைத்ததை என் கண்கள் காணும், எனக்காய் நீர் வாக்கு பண்ணினதை நீர் நிறைவேற்றுகிறதை என்னுடைய கண்கள் காணும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வாய் திறந்து சொல்லாமா? ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள்ல வாய் திறந்து நீங்க சொல்லுங்க, நான் நம்புறேன் ஏசப்பா, எனக்காய் நீர் வைத்திருக்கிற நல்ல நாட்களை நான் காண்பேன் என்பதை நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க அற்புதத்தை செய்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு அற்புதம் செய்வீர், உமாலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, உமாலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உமாலே சகலமும் கூடும், உமாலே சகலமும் கூடும். ஒரு தேசத்தையே போஷிக்க ஒரு இரவில உமால மாற்றத்தை உண்டு பண்ண முடியும்னா என்ன போஷிக்கிறது எவ்வளவு சுலபமானது உங்களுக்கு? ஒரு தேசத்தையே நீங்க போஷிக்க ஒரு இரவில அற்புதத்தை செய்வீங்கன்னா, ஒரு சத்தத்தை அனுப்பி அற்புதத்தை செய்வீங்கன்னா நீங்க சொல்லுங்களேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வது உங்களுக்கு எவ்வளவு லேசான காரியம் அப்பா, உமக்கு கடினமானது என்று எதுவுமே இல்லை ஆண்டவரே. இனி இந்த கொஸ்டினை நான் கேட்க மாட்டேன் ஏசப்பா. வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா, கடவுளே வந்தாலும் இது நடக்குமா, இனி நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்களேன். இயேசுவே வந்தாலும் இது நடக்காது, தேவ தூதர்களே வந்தாலும் இது நடக்காது. தேவனுக்கு சவால் விடுற மனுஷங்களா நம்ம இல்லாதபடிக்கு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உமாலே முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லப்பா. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபம் தாண்டி வந்து என்னுடையதாகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. உமாலை செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. பஞ்ச காலத்திலும் வறண்ட நேரத்திலும் கைவிடப்பட்ட நேரத்திலும் திருப்தியா எங்களை போஷிக்கிற எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாளும் உம் சித்தத்துக்கு விரோதமாய் நாங்கள் பேசாதபடிக்கு அப்பா இந்த நாள்ல பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறோம் அப்பா. சபையாய் நாங்கள் பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறோம். உமக்கு விரோதமாய், உம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் நாங்கள் பேசாதபடிக்கு, சொந்த ராஜ்யத்தையே நாங்கள் சபிக்காதபடிக்கு, அவிசுவாசியாய் நில்லாதபடிக்கு அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை சந்தித்தீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி கர்த்தாவே. உடைய திரு கரங்கள்ல எங்களை நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.